தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு உரையாட நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த திருமிகு ஃபாத்திமா ஃபர்கானா அவர்கள் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். பாரதி குறித்து விஜில் மேடையில சீமான் அவர்கள் பேசியது பெரிய சர்ச்சையாக மாறிச்சு. அதன் பிறகாக திருச்சியில பாரதி வர்சஸ் பெரியார் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தரங்க நடத்தியிருந்தீங்க. ஸோ அது இப்பொழுது பேசு பொருளாக மாறி இருக்கு. அந்த கருத்தரங்கள் நீங்க கூட வந்து பேசியிருந்தீங்க. இஸ்லாமியர்களை வைத்து பெரியாரை டார்கெட் பண்றது ஒரு சரியான போக்கா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் திராவிட உணர்வாளர்கள் பெரியாரிஸ்டுகள்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஸோ எப்படி பாக்குறீங்க? இல்ல, இன்னைக்கு தமிழர், தமிழ்நாடு, தமிழ் மக்கள் அப்படின்னு சிந்திச்ச எண்ணற்ற தலைவர்களும் எண்ணற்ற முன்னோர்களும் நமக்கு முன்னாடி இருந்திருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் தமிழ் தேசிய கருத்தியலை இந்த மண்ணில் விதைச்ச எண்ணற்ற பெருமக்கள் இருக்காங்க. உங்களுக்கு தெரியும், ஐயா கியாபே விஸ்வநாதன் இருக்கலாம், அண்ணல் தங்கோ இருக்கலாம், மறைமலை அடிகள் இருக்கலாம், இல்ல ஐயா சீபா ஆதித்யநாத் அவர்கள் இருக்கலாம். எத்தனையோ பேர் 90களுக்கு முன்பும் 90களுக்கு பின்னும் தமிழ் தேசிய கருத்தியலை இந்த மண்ணில் விதைச்சிருக்கிறாங்க. ஆனா தனித்தமிழீழம் இல்ல தனித்தமிழ் தேசியம் எல்லாம் கூட பேசினவங்க இருக்கிறாங்க. ஆனா 2009 இன அழிப்பு காலத்துக்கு பிறகு தமிழ் தேசியத்தினுடைய பார்வை, அதனுடைய கோணல் முற்றிலும் வேறுபட்டது அப்படின்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் திராவிடத்துக்கிட்ட நம்ம ஏமாந்திருந்தோம். அதற்கு பிறகுதான் திராவிடமே ஏமாற்று அப்படிங்கிறத உணர தொடங்கிய காலம் அப்படின்னு நம்ம 2009க்கு பிறகு சொல்லலாம். அந்த வழியில தமிழ் தேசிய கருத்தியலை இங்க பெரும் அளவுல ஒரு மக்கள் மன்றத்துல கொண்டு போய் சேர்த்ததனுடைய முக்கிய பங்கு தாய்மாமன் சீமான் அவர்களுக்கு இருக்கு. ஆனா நமக்கு இடையூறா என்ன இருக்கு அப்படின்னு வரிசையா நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். இங்க திராவிடர்கள் தமிழர் அல்லாதோர் தமிழர் ஆழ்வதற்கும் வாழ்வதற்குமான ஒரு கருத்தியலாக இன்னைக்கு உருப்பெற்றிருக்கு அப்படிங்கிறதுதான் நம்மளால புரிந்து கொள்ள முடியுது. இது நாள் வரைக்கும் நம்மளுமே இவங்க சொன்னதெல்லாம் உண்மைன்னு நம்பிதான் அந்த காலத்துல பயணிச்சிருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் அதுல என்னுடைய தந்தை தமிழ் முழக்கம் ஷாகுல் ஹமீது அவர்களாக இருக்கட்டும், இல்லை என்னுடைய தாய்மாமன் சீமான் அவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே அந்த காலத்துல என்ன வரும் இல்லையா? அப்ப இப்ப திராவிடம் எதை வச்சு இங்க ஒரு கேடயமா பயன்படுத்தி மக்களை திராவிடம் தான் இங்க கருத்தியல், அதுதான் இங்க நிலை பெற்ற கருத்தியல் அப்படின்னு மக்களை எதை வச்சு ஏமாத்துது அப்படின்னு பார்த்தா 2 துருவங்களை வச்சு ஏமாத்துது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஒண்ணு, ஐயா பெரியார் அவர்களுடைய பெரியார் அவர்களுடைய முகத்தை வைத்து இது பெரியார் மண் அப்படின்னு சொல்லி இங்க ஒரு கருத்தியல். அதற்கு பிறகு இப்போ கருணாநிதி மண் அப்படின்னு தான், அதாவது தந்தை பெரியார் அப்படின்னு இருந்தது, இன்னைக்கு நியோ ஃபேஸ் ஆஃப் த நியோ ஃபாதர் ஆஃப் த ஸ்டேட் அப்படின்னு சொன்னா அது ஐயா கருணாநிதி அவர்களாக மாறிட்டாங்க. நியோ தமிழ்நாடுவா மாற்றம் அந்த மாதிரி மாத்திட்டாங்க. இப்ப அதையும் தாண்டி ஐயா ஸ்டாலின் அவர்களையும் கூட அப்பான்னு சொல்ற வரைக்கும் நமக்கு கொண்டுட்டு வந்துட்டாங்க. அப்போ இது எல்லாத்துக்குமே கேடயமாக ஐயா பெரியார் அவர்களுடைய முகத்தை வைத்து அவர்கள் ஆட்சி செய்யறாங்க அப்படின்னு நம்மளால எல்லாமே ஏமாற்று, எல்லாமே புரட்டு, எல்லாமே முரண்பாடுகள். ஏதோ ஒரு வகையில ஆரியத்துக்கு எதிர் கருத்தியல் திராவிடம்னு சொல்லிட்டு வந்தவங்க இன்னைக்கு ஆரியம் வேரூன்ற காரணமாக இருக்கக்கூடிய முக்கிய நபர்களாக திராவிடத்தை ஏந்தி நிற்கக்கூடிய பெருமக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நமக்கு புரியுது. அப்ப இதை நம்ம ஒரு தெளிவு பாதைக்கு மக்களை கொண்டு போனோம் அப்படின்னா, இங்க பெரியார் என்கின்ற ஒரு பிம்பமே கட்டுமானம் செய்யப்பட்டது, அவர்கிட்டயே நிறைய முரண்பாடுகள் இருக்கு, அவரே நிறைய தவறான கருத்துகளையும் இந்த மண்ணில் விதைச்சிருக்கிறாரு, எல்லாமே அவர் சரியாதான் செஞ்சாருன்னு சொன்னவங்க கிட்ட இல்ல அவர் சில விஷயங்கள் முரண்பாடோட சொல்லியிருக்கிறாருன்றதை எடுத்து முன்னாடி வைக்கிறோம். ஆனா அது யாரு வைக்கிறாங்க அப்படின்றதுதான் விமர்சனமாக இருக்கு. இஸ்லாமியர்களை வைத்து பெரியாரை டார்கெட் பண்றதுதான் பாஜக இல்ல. இதுல நாங்க நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் நாங்க கிறிஸ்தவனா நிக்கிறோம், இஸ்லாமியனா நிக்கிறோம், கோணாரா நிக்கிறோம், நாடாரா நிக்கிறோம், வன்னியரா பறையரா அப்படிலாம் இல்ல. நாம் தமிழரா நிக்கிறோம்னு இந்த இனத்தை தானே முன்னிறுத்தி நிக்கிறோம். நான் எல்லாருமே எனக்கு முன்னாடி இருந்த பெருமக்கள் எல்லாம் சொல்லி கொடுத்ததுதான், மதம் மாறிக்கொள்ளக்கூடும், இனம் என்பது மாறிக்கொள்ளாது. உலகம் முழுக்க மொழி வழியாகத்தான் நாடுகள் பிரிந்திருக்கு. இந்தியா தட் இஸ் பாரத் ஷால் பி யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தான். பல மாநிலங்களின் ஐக்கியம் ஒன்றியம் தான். இன்னைக்கு மொழி வாரியாகத்தான் மாநிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு. அப்போ என் மொழிதான் முதல் அடையாளம் நான் சொல்றேன். அது வெறும் தொடர்பு படுத்தக்கூடிய ஒரு கருவி மட்டும் இல்ல, அது வெறும் நம்மளுடைய உணர்வுகளை, நம்மளுடைய கருத்தாடல்களை பகிர்ந்து கொள்ள
கொள்ளக்கூடிய ஒரு பிரிட்ஜ் மட்டும் கிடையாது. நம்மளுடைய சிந்தனைய, நம்மளுடைய கல்விய, நம்மளுடைய எல்லாவற்றையும், வாழ்வியலை, நம்ம எல்லாவற்றையும் தீர்மானிக்கக்கூடியது மொழியாக இருக்கு அப்படின்னு நான் பாக்குறேன். அப்படிப்பட்ட ஒரு மொழி, நம்மளுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய மொழியை வந்து கொச்சைப்படுத்தியிருக்கிறார் ஐயா ஈவே ராமசாமி அவர்கள் அப்படிங்கறத எடுத்து நம்ம முன்னுக்கு வைக்கிறோம். அதை நான் ஒரு இஸ்லாமியரா சொல்லும் போது ஏன் வலிக்குது அப்படின்னு நமக்கு தெரியல. என்னோட சேர்ந்த சகோதரி தாரிகா சல்மான் அவர்களா இருக்கட்டும், தங்கை அனீஸ் ஃபாத்திமாவா இருக்கட்டும், இல்ல தம்பி ஹுசேனா இருக்கட்டும், இல்ல தம்பி அபூபக்கரா இருக்கட்டும், ஏன் வந்து இங்க அப்படின்னா இங்க யாருமே இவங்களை இந்த மதத்தால் அடையாளப்படுத்துறாங்கன்னு கிடையாது. எல்லாருமே வந்து அவங்களுடைய தரப்புக்கு அவங்க வாசிச்சதை, அவங்க புரிஞ்சதை கொண்டு போய் பேசணும் அப்படிங்கிறது தான். இதெல்லாம் நாங்க படிச்சுட்டோங்க. இதெல்லாம் எங்களுக்கு வந்து பெரியாருக்கெல்லாம் அதாவது இடஒதுக்கீடு கொடுத்தது தப்பு, நீங்க வந்து சாணியை மிதிக்கிறதுக்கு பதிலாக மலத்தை மிதிச்சிட்டீங்க, இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் வாய்ப்பு கொடுத்து அப்படின்னு ஐயா பெரியார் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அப்ப இனத்தின் இழிவு நீங்குவதற்கு அருமருந்து வந்து இஸ்லாம் என்கின்ற மார்க்கம்னு பெரியார் சொன்னாரு, அது உங்களுக்கு கணக்கு தெரியலையா அப்படின்னா அது சொன்னதுக்கு அப்புறம் தான் என்ன சொல்லியிருக்கிறாரு. சாணியில மிதிக்கிறதா நினைச்சு மலத்தின் மீது மிதிச்ச கதையா இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இடத்தை வந்து ஒதுக்கீடு வந்து பண்ணிட்டோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்படின்னா அவருக்கும் ஜின்னாங்கிற ஐயாவுக்குமான ஒரு முரண் ஏற்பட்ட காரணத்தினால அவர் இப்படி ஒட்டுமொத்த சமூகத்தின் மேலே அவர் வந்து ஒரு கேவலமான ஒரு சொற்றாடலை பயன்படுத்துவாரா அப்படிங்கிற கேள்வியை முன்னுக்கு வைக்கிறோம். இல்ல இது தப்பு, அவர் வந்து அவர் அது சொல்லவே இல்லை அப்படின்னு மறுப்பு உங்களுக்கு இருந்தது அப்படின்னா கொண்டு வந்து விவாதிக்கலாம் வாங்க அப்படிங்கறதான் நம்ம வரவேற்கிறோம். அதை விட்டுட்டு நீங்க பாருங்க தலையில ஸ்கார்ஃப் போட்டிருக்கீங்க, உங்களுக்கு வந்து பேச வச்சதே நாங்க தான், உங்களுக்கு மைக் பிடிக்க வச்சதே நாங்க தான், உங்களுக்கு படிப்பு கொடுத்ததே நாங்க தான், உங்களுக்கு சொத்துரிமை வாங்கி கொடுத்து, சொத்துரிமையெல்லாம் எங்களுக்கு மார்க்கம் என்னைக்கும் வழங்கிருச்சு. பெண்களுக்கு முதல் உரிமை சொத்துல பங்கீடு ஆண்களுக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி பெண்களுக்கு கொடுத்துடணும் அப்படிங்கறதெல்லாம் 1500 ஆண்டுகளுக்கு முன்பே மார்க்கம் வந்து கொடுத்துருச்சு. வந்து இன்னைக்கு இஸ்லாமியர்கள் நீங்க சுதந்திரமா இருக்கீங்கன்னா நாங்க தான் காரணம் அப்படிங்கிறவங்களுக்குலாம் நான் ஒண்ணே சொல்லணும்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டுல சென்னையில இன்னைக்கும் ஒன்லி வெஜிடேரியன்ஸ் அப்படின்னு சொல்லி இங்க அபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. இன்னைக்கும் வந்து இஸ்லாமியர்களுக்கு வீடு கொடுக்க மாட்டோம்னு தெள்ளந்தெளிவா அவர்களுக்கு முகத்துக்கு முன்னாடி சொல்ற ஆட்கள் இங்க இருக்காங்க. அப்ப என்ன வந்து நீங்க மத நல்லிணக்கத்தை, சமத்துவத்தை அதாவது இங்க சமூக அநீதி விளையுது அப்படிங்கறத நான் வெளிப்படையா சொல்ல, இங்க மக்கள் மத்தியில எல்லாருமே நல்லிணக்கத்தோட தான் இருக்கும். ஆனா அரசியல் காரணங்களுக்காக இன்னைக்கு நீங்க என்ன விஷயத்த ஒழிப்போம்னு சொல்லி வந்தீங்களோ, ஆரிய தத்துவத்தையோ ஆரிய மயத்தையோ ஆரிய சித்தாந்தத்தையோ வேறு இருப்பதற்காகத்தான் இங்க வந்தேன்னு சொன்ன எந்த இலக்கையும் நீங்க அடையல இவ்வளவு ஆண்டுகள் கழித்தும் அப்படிங்கிறதுக்கான எடுத்துக்காட்டுகள் எத்தனையோ இருக்கு. சாதி மறுப்பு பேசியிருக்காரு, இன்னைக்கு சாதி இல்லாம இருக்கு. ஆணவ படுகொலை பக்கத்துலயும் அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு தானே இருக்கு. கவின் ஆணவ கொலை நடந்துன்னு செஞ்சுச்சு. உங்களுக்கு தெரியாது இல்ல, வேங்கை வயல் பிரச்சனை இன்னைக்கு வரைக்கும் நீடிச்சிட்டு இருக்கு. பாகிஸ்தான் பார்டர்ல கூட இத்தனை பேரு செக் பாயிண்ட் வச்சிருப்பாங்களான்னு தெரியாது. இன்னைக்கும் வேங்கை வயலுக்குள்ள போகணும் அப்படின்னா 6 செக் பாயிண்ட் இருக்கு. ஏன்னா அங்க இருக்கக்கூடியவங்க கூட நம்ம பேசிடக்கூடாதான். அங்க போய் நம்ம போய் ஆய்வு கூட பண்ணி அவங்க கிட்ட கலந்துரையாடி அங்க என்ன நடக்குது அப்படின்னு விசாரணை கூட செய்ய முடியாத அளவுக்கு செக் பாயிண்ட் போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னா அப்ப இது என்ன சமூக நீதி அரசு அப்படின்னு நம்ம கேள்வி கேட்க வேண்டியதா இருக்கு. பைக் ஓட்டுனவனா கையை உடைப்ப அப்படின்னு சொல்லியிருக்கு. கையை வெட்டிட்டீங்க. கையை வெட்டினதுக்கு எதிர்த்து இங்க இந்த மாதிரியான சமூக அநீதி நடக்குதுன்னு கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய ஐயா விசிகாவுடைய கட்சியை சார்ந்தவர்கள் போராடினவங்க பேர்ல 150 பேர் மேல யார் வழக்கு போட்டது? இதே சமூக நீதியை காக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசு தானே. அப்ப நீங்க எதெல்லாம் பெரியார் செய்த சாதனைன்னு சொல்லி இன்னைக்கு தம்பட்டம் அடித்துக் கொள்கிறீர்களோ அதுல எத்தனை விழுக்காடு இங்க நிறைவேறி இருக்கு அப்படிங்கறத விவாதிக்கிறதுக்கு வெளிப்படையா வாங்கன்னு நான் சொல்றோம். இஸ்லாமியர்களுக்கு நாங்க தான் பாதுகாவல் கொடுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பை இங்க தொடர்ச்சியா உருவாக்கிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க பாஜக உள்ள வந்துரும் அப்படிங்கிற இந்த ஒரு அச்சுறுத்தலை பயன்படுத்தி ஒட்டுமொத்தமாக இஸ்லாமிய சமூகத்தினுடைய வாக்குகளை பிடுங்கி தன்மையப்படுத்தி வச்சிருக்கீங்கன்னு நான் சொல்றேன். அதை வந்து நீங்க அவங்கள ஒரு வாக்கு வங்கியா மட்டும்தான் பாக்குறீங்கன்னு சொல்றேன். ஏன்னா நீங்க உண்மையாகவே இஸ்லாமியர்களுக்கான பாதுகாவலர்கள் அப்படின்னா குஜராத் இனப்படுகொலைக்கு முன்பே இந்த மண்ணுல கோயம்புத்தூர் கலவரம் நடந்துருச்சு. அது கோயம்புத்தூர் கலவரம் நடக்கும்போது யார் இங்க முக்கிய காரணமாக இருந்தா அப்படிங்கிறது நான் உங்களுக்கு பிரபு சகோதரருக்கு சொல்ல தேவையில்லை. இங்க அது ஆட்சியில் அமர்ந்திருந்தது ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள். 700 கோடி ரூபாய் அளவுக்கு இஸ்லாமியர்களுடைய சொத்துக்கள் எல்லாம் வந்து நாசமா போச்சுன்னா சூறையாடப்பட்டுருச்சு அப்படின்னா யாரோட ஆட்சி காலத்துல அது நடந்துச்சு? யாருக்குமான கலவரமாக அது உருப்பெற்றது? எப்படி வந்து அங்க ஒரு ஒரு என்ன சொல்றது வெறுப்பு அரசியலை அன்னைக்கு உமிழ்ந்தார்கள் அப்படின்னு எண்ணற்ற இஸ்லாமிய பெருமக்கள் பேசியதெல்லாம் நமக்கு இருக்கு.
அப்படிங்கறதெல்லாம் நமக்கு கண் முன்னாடி இருக்கு. யார் இந்த மண்ணில் முதல்ல வந்து காரைக்குடியிலயா இருக்கட்டும் இல்ல தென் மாவட்டத்திலயா இருக்கும் பாஜகவிலிருந்து வந்து ஒரு 4 சட்டமன்றத்துக்கு 4 உறுப்பினர்களை அனுப்பி வைத்தது யாரோட தயவுல அப்படின்னு நமக்கு தெரியும். அதாவது பாபர் மசூதியினுடைய இடிப்பு அதனுடைய தாக்கம் என்பது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் பெருசா இருந்தாலுமே கூட கோவை கலவரம் தான் ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை தமிழ்நாட்டுக்குள்ள உருவாகுது. ஆனால் அந்த பாபர் மசூதி இடிப்புக்கு பிறகு கூட்டணி வச்சது யாருன்னு உங்களுக்கு தெரியும். அதற்கு பிறகு 2002 குஜராத் இனப்படுகொலை நடந்த போது ரத்தக்கரை எதுவுமே காயாமல் இருக்கும் போதே அவர்களோட கூட்டணி வைத்தவர்கள் இதே திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் அப்படிங்கிற இந்த வரலாற்று பெரும் துரோகத்தை இஸ்லாமிய பெருமக்கள் மறந்து போக முடியாது. அதோட அவங்க நிப்பாட்டல. அன்னைக்கு ரைட் மேன் இந்த ராங் பார்ட்டின்னு சொன்னதாக இருக்கட்டும் இல்ல அந்த ஆட்சியை மீண்டும் தலை தோங்க திராவிட முன்னேற்றம் கழகம் செய்த முயற்சிகளாக இருக்கட்டும், அந்த என்ன சொல்றது கூட்டணி கட்சியில இருந்த ஃபட்னவிஸா அவர் பேர் என்னது ராம்விலாஸ் பாஸ்வான் அவரே வந்து கூட்டணில இருந்து வெளியில வரணும்னு சொல்லிட்டாரு. யாரோட மோடியோட கூட்டணில இருந்து பாஜகவுடைய கூட்டணில இருந்து வெளியில வரணும்னு சொல்லிட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் அன்னைக்கு குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருந்த மோடி அவர்களை வந்து முதலமைச்சர் பதவியிலிருந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லி அம்மையார் மமதா பானர்ஜி போன்றவர்கள் ஐயா சந்திரபாபு நாயுடு போன்றவர்கள் எல்லாம் வந்து பெரிய முழக்கமிட்டு அவங்களோட கூட்டணியில இருந்து வெளியில வரணும்னு சொல்லி பேசினாங்க. ஆனால் அன்னைக்கும் வந்து அந்த கூட்டணியை வந்து காப்பாத்தி அந்த ஆட்சியை காப்பாத்தி அவர்களை மீண்டும் அதே அதிகார பீடத்துல உட்கார வைத்ததற்கான முழு பங்கு யாருக்கு போகும்னா ஐயா கருணாநிதி அவர்களுக்கு தான் போகும். அது அந்த மாநிலத்தினுடைய உள் விவகாரம்னு சொல்லி அந்த செய்தி வந்து ஒரு பெரிய செய்தியே இல்லை அப்படின்னு அது அப்படியே அமுக்கியது வந்து ஐயா கருணாநிதி அவர்களை சாரும். அதே மாதிரி ஒரு என்ன சொல்றது நாங்க காமன் மினிமம் ப்ரோக்ராம்ல தான் நாங்க வந்து அவங்களோட ஒப்பந்தம் வச்சுக்கிட்டோம் அப்படிலாம் சொல்லுவாங்க. என்ன குறைந்தபட்ச செயல் திட்டம் யார் அதை வகுத்தான்னு பார்த்தா அதை பிஜேபி வகுத்திருக்கோம். இவங்க எதுவுமே வகுத்திருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி உடன்படிக்கை தான் இவர்களுக்கெல்லாம் இருந்தது. 2019 ஸ்டாலின் அவர்கள் உங்களுக்கு அப்பாவி சிறைவாசிகள் அப்படிங்கிற இந்த வார்த்தை மென்ஷன் பண்ணது உங்களுக்கு தெரியும். ஆனா அந்த அப்பாவி சிறைவாசிகள் மீதே மேல்முறையீடு செய்து அவர்கள் வெளியில வந்தா மற்ற சமூகத்தினருக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் சொல்லி ஒரு அபிடவிட் தாக்கல் செய்தது யாருன்னா இதே திராவிட முன்னேற்ற கழகத்தை இல்லம் திறந்திருக்காங்கல்ல, அச்சு யாத்திரைக்கு இல்லம் திறந்திருக்காங்கல்ல. அதாவது ஒரு கஞ்சிக்கும் கூழுக்கும் நோன்பு கஞ்சிக்காகவும் இந்த இஸ்லாமிய பெருமக்கள் உங்களுக்கே அடிமையாக இருந்து வாழ்ந்துருவாங்க அப்படிங்கிற இந்த எண்ணம் இருக்குல்ல, இதுதான் வந்து இன்னைக்கு வரைக்கும் திமுகவை வாழ வைக்குது அப்படின்னு நினைக்கிறேன். இந்த எண்ணம் அப்படியே மக்களை ஏமாத்தி நாங்க ஒரு விழிப்புணர்வு அற்று ஒரு சமுதாயம் ஒரு மக்கள் படை வெளியில வருது, அரசியல் படுத்தப்படுறாங்க, கேள்வி கேட்கிறாங்கும் போது தாங்க முடியல. என்ன நீங்க ஸ்கார்ஃபை போட்டு கேக்குறீங்க, ஸ்கார்ஃப் போட்டு பெரியாரையே விமர்சிக்கிறீங்க அப்படின்னு கேட்கறதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா முதுகு பின்னாடி அவ்வளவு அழுக்கு இருக்கு. நீங்க ஒரு நாம் தமிழர் கட்சி வேலூர் இப்ராஹிம் அப்படின்லாம் பேசிட்டு அவரை பத்தி நம்ம வந்து விமர்சிக்கவே முடியாது. ஏன்னா அவர் என்ன மாதிரி தளத்துல பயணிக்கிறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதை தாண்டி நாம எதுக்கு விமர்சிச்சுக்கிட்டு அவரை வந்து விமர்சிக்கிறாரு. நம்ம மேல அது தான் சீமானவர்கள் சொல்லுவதுதான், விமர்சனம் என்பது உனக்கு வைர கற்களாக இருந்தது அப்படின்னா எடுத்து வச்சுக்கோ, அது உனக்கு பயன்படும். ஆனா அதுவே வெறும் கற்களாக இருந்தது நான் தூக்கி போட்டுரு அப்படிம்பாங்க. அதைத்தான் நம்ம வந்து சொல்லணும். ஒரு கன்ஸ்ட்ரக்டிவா இருக்கா நீங்க இந்த பேசுறதுல இது தப்புங்க, அவர் இந்த மாதிரி பேசவே இல்லைங்க, எங்க பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லுங்க. நாங்க தான் வந்து மொழி குறித்து அவர் வந்து அவருடைய புத்தகத்திலே எழுதியிருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். அதே மாதிரி விடுதலை தலையங்கங்களையா இருக்கட்டும், குடியரசுலையா இருக்கட்டும், இதுல எல்லாத்துலயுமே வந்து எந்தெந்த காலகட்டத்துல என்னன்னைக்கு வெளியில வந்த அறிக்கைகள் அப்படிங்கிறது முதற்கொண்டு மேற்கோளிட்டு தான் பேசுறோம். இத மாதிரி அவர் பேசல அப்படிங்கறத நீங்க சொன்னீங்கன்னா தான் நம்ம வந்து அதற்கான கருத்துக்களை முன்வைக்க முடியும். அது ஆனா தமிழ்நாட்டுல இன்னைக்கு பெரியார் தான் பிரச்சனையா இருக்காரா அப்படின்ற ஒரு முக்கியமான கேள்வி இருக்குல்ல. நிறைய ஊழல் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு. பாஜக ஒரு பக்கம் வளர்ந்துகிட்டு இருக்காங்க. சோ 24 வந்து அவங்க கூட்டணியோடு 18% ஓட்டு வந்து வாங்கியிருந்தாங்க. இது எல்லாம் ஒரு பிரச்சனையாக இருந்துகிட்டு இருக்கும்பொழுது நம்ம பிரதான பிரச்சனையாக இன்னைக்கு பெரியாரை கொண்டு வந்து முதன்மைப்படுத்தும் பொழுது கேள்வி இயல்பா வர. அதாவது நாம் தமிழர் கட்சி வந்து உங்களுக்கு பஞ்சமர் நில மீட்புன்னு குறித்து ஒரு பெரிய பொதுக்கூட்டம் போட்டோம். இத குறித்து யாராவது பேசினாங்களா எதிர் தரப்புல இருந்து? யாருமே பேசல. நாம் தமிழர் கட்சி தேவேந்திர குல வேளாளர் மக்கள் பட்டியல்ல இருந்து வெளியில எங்களை வந்து நீக்கிருங்க அப்படின்னு சொல்றாங்கன்னு ஒரு பொதுக்கூட்டம் போட்டோம். அதை பத்தி அவர்கள் விவாதிக்கிறாங்களா? நீங்க எப்படி கேட்கலாம், நீங்க ஏன் கேக்குறீங்க அப்படிலாம் யாரும் கேட்கல.
ஆசிரியர் பெருமக்களுக்காக கேட்கிறோம், நெசவாள பெருமக்களுக்காக பேசுறோம், செவிலியர்களுக்காக பேசுறோம், எல்லா தரப்பு மக்களுக்கும், பாதிக்கப்பட்ட மக்களுக்கும், தூய்மை பணியாளர்களுக்காக நின்று போராடுறோம், வக்ஃபுக்காக போராடுறோம். எந்த இடத்துல மக்கள் பாதிக்கப்பட்டாலும் அவர்களுக்காக பேசுறோம். ஆனா அதெல்லாம் பேச்சு பொருளாக்கப்படுதா, விவாத பொருள் ஆக்கப்படுதா, அதை குறித்து அவர்கள் விமர்சன பார்வையை எடுத்து வைக்கிறாங்களான்னா இல்லை. ஏன்னா எல்லாமே வரவேற்கத்தக்கதா இருக்கு அப்படிங்கறத கூட ஒரு வகையில நம்ம ஏத்துக்க முடியும். ஆனால் எது அவர்களுக்கு நம்மள ஒரு 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 தவறான ஒரு ஃப்ரேம்குள்ள போர்ட்ரே பண்ண முடியும், எது அவங்களுக்கு ஈஸியா இருக்கு அப்படிங்கறத பாக்குறாங்க. இது அவங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறாங்க, அது பண்ண முடியாதுங்கிறத நாங்க மீண்டும் மீண்டும் ப்ரூவ் பண்றோம். அதற்கு தான் பெரியாரை போற்றுவோம்னு கூட ஒரு பொதுக்கூட்டத்தை வச்சிடலாம் அப்படிங்கறத ராமன் சீமான் அவர்கள் வரும் 3ஆம் தேதி வச்சிருக்கிறார். பெரியாரை தான் பேச போறீங்களா? அதுல நிறைய பெரியார்களை பேச போறோம். பெரியாரை தான் பேச போறீங்க அதுல அப்படின்னு சொல்லிட்டு பல பெரியார்கள், எங்களுடைய தமிழ் முன்னோர்கள் எத்தனையோ பெரியார்கள் இருக்கிறாங்க, வெறும் ஐயா ஈவேரா மட்டும் இல்லை அப்படிங்கிறத பேசுவதற்காகத்தான் நம்ம 3ஆம் தேதி பேசுறோம். ஓகே, இப்ப பார்ப்பனர்களை பிராமணர்களை குறி வச்சு நாம் தமிழர் கட்சி நகருது. அவங்க கிட்ட ஒரு சாஃப்ட் கார்னர் ஏற்படுத்தி முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஓட்டு அங்க இருந்து வாங்கலாம் அப்படின்ற மாதிரி. இது ரொம்ப நகைச்சுவையான கேள்வி. என்ன வாக்கு வாங்க முடியும்? இருக்கிறதே 3 விழுக்காடு, அதுல 2 விழுக்காடு ஓட்டு போடவே வெளியில வராது. இருக்கிற பாக்கி 1 விழுக்காட்டுல நாம் தமிழர் கட்சி ஆல்ரெடி 8 விழுக்காடு வச்சிருக்கோங்க. இல்ல இப்படியான 1 விழுக்காடும் அரை விழுக்காடும் வைத்திருக்கிறவர்களுக்கே ஒரு பெரிய என்ன சொல்ற ஒரு அவ்வளோ ஹைப் இருக்கு. 500 கோடி 1000 கோடி அப்படிங்கிறீங்க. 8 விழுக்காடு வாக்குகள் எந்த சமரசமும் இல்லாம, யார் கூடயும் கூட்டணி வைக்காம, எல்லாமே தன்னந்தனியாக பெற்ற வாக்குகள். எவ்வளவு தடவை தோல்வி அடைஞ்சாலும் எந்த இடத்தையும் சறுக்கல் பண்ணாம, என்ன சொல்றது, எங்களுடைய இலக்கை நோக்கிய பயணத்துல எந்த இடத்துலயுமே பின்வாங்காம நம்ம வாங்கியிருக்கோம். அதனால அதெல்லாம் நீங்க விமர்சிச்சு கேள்வி கேட்டீங்க அப்படின்னா அப்ப உங்களுக்கே அது இல்ல அப்படிதான் சொல்றாங்க. பார்ட்னர்களுடைய வாக்குகளை குறி வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சௌராஷ்டிராவுடைய பொதுக்கூட்டத்துல சீமானவர்கள் எங்களுக்கு ஓட்டுங்கிறது 4ஆம் பட்சம் அப்படிங்கிறத தாய்மாமன் சீமான் அவர்கள் பல மேடைகளும் சொல்லிட்டாங்க. வாக்கு என்பது எனக்கு 4ஆம் பட்சம். எனக்கு இந்த மண்ணுல மக்கள் கிட்ட கருத்தியலை விதைக்கணும். இங்க எவ்வளவு விழிப்புணர்வு அற்ற ஒரு சமூகம் இந்த திராவிடர்களால் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத கண்கூடா பார்க்கணும். இன்னைக்கும் ஒரு தாய்மாரெல்லாம் என் பையன் ஐசியூல இருக்கான், ஆனாலும் என் தளபதியை பார்க்க வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும் போது என்ன மாதிரியான ஒரு சமூகத்தை நாம் உருவாக்கி இருக்கிறோம் அப்படின்னு நம்ம பின்னாடி திரும்பி பார்த்தோம்னா அது நமக்கு வெட்கக்கேடு. ஆனா இந்த 15 ஆண்டு காலத்துல என்னால ஒரு 37 லட்சம் பேரை உண்மையான தமிழ் தேசியத்தை நோக்கி வர வைக்க முடியும் அப்படிங்கிறத இன்னைக்கு தாய்மாமன் சீமான் அவர்கள் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா ஏன் எங்களால ஒரு 1 கோடி பேரை, 2 கோடி பேரை, 8 கோடி தமிழ் மக்களை நாங்க ஒரு 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 புரட்சிகர அரசியலுக்கு ஒரு புரிதலோட பார்வையோட பயணிக்கிறதுக்கு ஏன் எங்களால ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியாதுங்கிறதான் நீங்க பார்க்கணும். அதாவது தனி மரம் தோப்பாகாதுதான், ஆனா தனித்தனி மரங்கள் தானே தோப்பு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு உண்மை. அதைத்தான் நாம் தமிழர் கட்சி செய்தே தவிர்த்து ஓட் பேங்குக்காண்டி அரசியல் செய்யணும் அப்படின்னா 1.1% ஓட்டு வாங்கணும்ல, அன்னைக்கே எங்களுக்கு தெரிஞ்சிடும் அடுத்தது யார் கூட கூட்டணி. எங்களுக்கு திராவிட கட்சிகளோடயே பயணிச்ச எங்களுக்கு இதை மாதிரி எந்த அட்வைஸும் யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்களா? 1.1 வச்சிருக்கீங்க இவங்களோட. இன்னைக்கு ஐயா கமல்ஹாசன் அவர்கள் 4 விழுக்காடோட போயிட்டு ஒரு MP சீட் வாங்கி உட்கார்ந்துட்டாரு. தாய்மாமன் சீமான் அவர்களுக்கு என்ன குறைச்சல், என்ன ஆற்றல்ல குறைச்சல்? அறிவு வளத்துல, சொல் நயத்துல, எண்ணத்துல, அவர்கள் ஆளுமை பண்புல எதுல குறைச்சல்? இங்க இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சி தலைவர்களையும் எடுத்து பாருங்க. தாய்மாமன் சீமான் அவர்களுக்கு சமநிலையில இருந்து சிந்திக்கக்கூடிய தொலைநோக்கு பார்வையோட மக்களினுடைய நலனுக்காக தற்சார்பு பொருளாதாரத்தை முன்வைத்து ஒரு பொருளாதாரமா இருக்கட்டும், ஒரு வேர்ல்டு பாலிடிக்ஸா இருக்கட்டும், சயின்ஸா இருக்கட்டும், இன்னைக்கு சோஷியலா இருக்கட்டும், ஜியாகிரபியா இருக்கட்டும், எல்லா ஜானர்ஸ்லயுமே அரசியல் பேசக்கூடிய ஒரு தலைவரை இங்க சமகாலத்துல உங்களால சொல்ல முடியுமா? தமிழ்நாட்டு அரசியல் எடுத்துக்கோங்க. என்ன கேட்டா இந்திய அரசியல்லையே நாம அப்படியான ஒரு ஆளை நம்மளால பார்க்க முடியாது. அப்படி எல்லா ஆற்றலும் இருக்கக்கூடிய ஒரு தலைவரை கட்டாயம் எல்லா கட்சியும் வாங்கன்னு தான் கூப்பிட்டு இருக்கு. நாங்க நினைச்சோம் அப்படின்னா, தன் லாபம் நினைச்சிருந்தோம் அப்படின்னா, என்னைக்கோ யார் கூடயோ கூட்டணி வச்சு இன்னைக்கு செல்வ செழிப்போட அதுதான் எங்களுக்கு நோக்கம்னா இருந்துக்கலாம். ஆனா அது இல்ல நோக்கம். ஒரு சிஸ்டம் சேஞ்சுன்னு எப்படி ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னாரோ, அரசியல் மாற்றம், அடிப்படை மாற்றம் அப்படிங்கிறத முழுமையாக முன் வச்சு நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம். அதை நோக்கிதான் எங்களுடைய பாதை போயிட்டு இருக்கு. ஓகே, 27ஆம் தேதி உங்களுடைய பொதுக்குழு கூட்டம். ஸோ
என்ன பேஸ் பண்ணி நடக்க போகுது, என்ன இல்ல தீர்மானம்? பொதுக்குழு எப்போதுமே இருக்கிறது. இப்ப கரண்ட் இஷ்யூஸ் எல்லாத்தையும் நம்ம அட்ரஸ் பண்றோம். நீண்ட கால பிரச்சனைகளாக இருக்கக்கூடிய தமிழர் சிக்கல், தமிழர் அடையாள மறுப்பு, சூழலியல் சிக்கல்கள், அதுக்கப்புறம் தமிழர்களுடைய ஆட்சி முறை, இது எல்லாத்தையும் குறித்து எங்களுடைய பொதுக்குழுனுடைய அறிவிக்கையில கட்டாயமா இருக்கும். எதிர்பாராதது எதனா எதிர்பார்க்கலாமா? அதுதான் நீங்க சொல்லிட்டீங்க, எதிர்பாராம இருக்கு, அப்பதான் எதிர்பார்க்கும் போது தெரியும். ஓகே, நிறைய விஷயங்களை மட்டும் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. நன்றி.